தஞ்சாவூரில் விவசாயிகளுடனான சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அதனை பார்க்கலாம். இங்கே விவசாயிகள் குறிப்பிடுகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நான் திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இப்போ தஞ்சை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டம் இருக்கின்ற பல தொகுதியில் பல விவசாயிகளை சந்தித்து பேசிவிட்டு இங்கே இருக்கின்ற விவசாயிகளும் தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். விவசாயிகள் இருக்கின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன, அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, அது இல்லைன்னு நான் மறுக்கல. நானும் ஒரு விவசாயி இருக்கிறதுனால சொல்றேன். விவசாயத்தை உற்பத்தி ஆகும்போது விலை குறைஞ்சி போயிடுறது, உற்பத்தி குறையும் போது விலை அதிகமாகிடுது. நடவு செய்கின்ற போது ஒரு விலை, அறுவடை செய்கின்ற போது விலை. இது ஒரு இக்கட்டான நிலை. இந்த மத்திய அரசு மாநில அரசு இணைந்து இந்த விலை நிர்ணயம் செய்ய முடியும், அப்பதான் இது நிற்கும். இது இப்போ அரிசி நெல்லுக்கோ நிர்ணயம் செஞ்சிருக்காங்க, கரும்புக்கு செஞ்சிருக்காங்க, மற்ற பயிருக்கெல்லாம் ஏன்னா விலை நிர்ணயம் செய்யல. அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு, அந்த விளைச்சலுக்கு தக்கவாறு தான் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கின்றது. இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டம் என்றால் நெற்களஞ்சியம் நிறைந்த மாவட்டம். இந்த தஞ்சை மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம், தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிற மாவட்டம், உலக தமிழ் மாநாடு நடந்த இடம் இந்த தஞ்சை. தஞ்சை பெரிய கோயில் உலக வரலாற்று சிறப்புமிக்க கோயில். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற விவசாய மக்கள் குறிப்பிட்டார்கள், நெல் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றால் உரிய நேரத்திலே அவர்கள் கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே திறந்த வெளியில் அடுக்கி வைத்து அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நனைந்து நெல்மணிகள் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளதாக சொன்னார்கள். எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை விவசாயிகள் கொண்டு வந்த நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டும், அவருடைய வங்கியில் உடனுக்குடன் அந்த உண்டான தொகையை செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து முறையாக செயல்பட்டு வந்தது. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அதில் முழுமையாக கவனம் செலுத்தாத காரணத்தினாலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த குறைபாடுகள்லாம் கழக அரசு அமைந்தவுடன் சரி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இங்கே பொதுப்பணித்துறை சார்பாக பேசினாங்க. இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு எம்சாண்ட் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது, அதே போல ஜல்லி விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணல் அள்ளக்கூடாது என்று நான் தடை விதித்தவர். 2017ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே உடனடியாக நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்றால் அங்கே மணல் அதிகமாக இருக்க வேண்டும். மணல் அதிகமாக இருந்தால் தான் அந்த நீர் சேமிக்கும். நீர் சேமிச்சால்தான் நிலத்தடி நீர் குறைய குறைய அது ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிலத்தடி நீர் உயரும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தடை செஞ்சோம். ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை சரியாக கண்டுகொள்ளாத காரணத்தினாலே நீதிமன்றம் வரை போய் பல்வேறு பிரச்சனைகளை நிற்கிது. இருந்தாலும் பல திருட்டு மணல் அள்ளப்பட்டு வருகின்றன.